குட் ஈவினிங் டு ஆல். இன்றைக்கி கமெண்டில் இன்ஜினியரிங் வித் பிஎட் முடித்தவங்க பிஜிடிஆர்பி எக்ஸாம் எழுதலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு வந்து இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் எலிஜிபிள் கிடையாது. பட் நீங்கள் வந்து டெட் எக்ஸாம் வந்து எழுதலாம். டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் பேப்பர் 2 எக்ஸாம் வந்து எழுதலாம். பேப்பர் 2ங்கிறது வந்து 6th to 8th ஸ்டாண்டர்ட் வந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். பேப்பர் 2லேயே வந்து மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸ்னு 2 இருக்கும். நீங்கள் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் சூஸ் பண்ணி அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். பேப்பர் 2ல் வந்து நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் ஒன்று வைப்பாங்க. அதாவது நியமன தேர்வுன்னு ஒன்று இருக்கும். அதில் பாஸ் பண்ணிங்கன்னா தான் வந்து உங்களுக்கு போஸ்டிங். ஓகேவா? டெட்டில் வந்து மொத்தம் 2 எக்ஸாம்ஸ் எழுதணும். பேப்பர் 2 கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா வந்து அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் எழுதணும். அதில் பாஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து போஸ்டிங் கிடைக்கும். ஓகேவா? அண்ட் தென் அகெயின் இன்னொரு டவுட் என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா, தமிழ் பண்டிட், அதாவது தமிழ் புலவர் பட்டம் வாங்கியிருக்கோம், நாங்கள் வந்து அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்குறீங்க. தமிழ் புலவர் பட்டம் வாங்கினவங்க, அதாவது தமிழ் பண்டிட், அவங்க வந்து அப்ளை பண்ண முடியாது. நீங்கள் வந்து பிஎட் கம்ப்ளீட் பண்ணால் தான் வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து டெட்டும் எலிஜிபிள் கிடையாது, பிஜிடிஆர்பிக்கும் எலிஜிபிள் கிடையாது. ஓகேவா? பிஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் மாஸ்டர் டிகிரி முடிச்சுட்டு பிஎட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இதான் வந்து பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கான எலிஜிபிள். இப்போ தமிழ் இங்கிலீஷ் அப்படின்னா எம்ஏ பிஎட் முடிச்சிருக்கணும். சயின்ஸ் சப்ஜெக்ட் அப்படின்னா எம்எஸ்சி பிஎட் முடிச்சிருக்கணும். எம்காம் பிஎட், இவங்க எல்லாருமே வந்து என்ன அப்படின்னா எலிஜிபிள் தான். ஓகேவா? நீங்கள் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ஸில் படிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு வந்து எலிஜிபிள் தான். அதாவது அவங்க கொடுத்துருக்க அந்த குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு எலிஜிபிள் தான். அதே வந்து கிராஸ் மேஜர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்து பிஜிடிஆர்பி எக்ஸாம் எழுத முடியாது. கிராஸ் மேஜர்னால் என்ன அப்படின்னா, இப்போ பிஎஸ்சியில் வந்து வேறு சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருப்பீங்க, அதே எம்எஸ்சியில் வந்து வேறு சப்ஜெக்ட் எடுத்திருந்தீங்க அப்படின்னா அதை தான் வந்து கிராஸ் மேஜர் அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி படிச்சிருந்தீங்க. இப்போ பிஎஸ்சியில் வந்து ஃபிசிக்ஸ் படிச்சுட்டு எம்எஸ்சி வந்து மேக்ஸ் படித்தா அப்படின்னா நீங்கள் வந்து பிஜிடிஆர்பி எக்ஸாம் எழுத முடியாது. யூஜி பிஜி ரெண்டுமே வந்து சேம் மேஜர் படிச்சிருக்கணும். ஓகேவா? இப்போ யூஜி முடிச்சுட்டு பிஎடும் முடிச்சிட்டேன், அண்ட் தென் இப்போ வந்து பிஜி பண்ணிகிட்ருக்கேன், ஃபைனல் இயரில் இருக்கேன், நான் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்குறீங்க. இப்போ ஃபைனல் இயரில் இருந்தாலும் உங்களுக்கு வந்து இப்போ ரிசல்ட் வந்து ப்ரொவிஷ்னல் கையில் இருந்ததுன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஏன்னா வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மோட உங்களோட சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு டிகிரி சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னாலும் ப்ரொவிஷ்னல் சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து அப்ளை பண்ணலாம். ஓகேவா? எம்எஸ்சி முடிச்சு உங்களுக்கு ரிசல்ட் வந்துருந்துச்சு அப்படின்னா தான், அதாவது கால்ஃபர் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ரிசல்ட் வந்துருச்சு, ப்ரொவிஷ்னல் வந்து கையில் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஓகேவா? ஒரே அகாடமிக் இயரில் வந்து 2 டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு எலிஜிபிள் கிடையாது. பிஜிடிஆர்பி எக்ஸாம் எழுத முடியாது. பிஜிடிஆர்பி எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் சிலபஸை வந்து தேடுங்க. உங்கள் சப்ஜெக்டுக்கான சிலபஸ் வந்து எப்படி பார்க்கணும், டிஆர்பி வெப்சைட்லேருந்து ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். இங்கே மேலே ஐபட்டில் வந்து தரேன், அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள். எக்ஸாம் வந்து டோட்டலாக வந்து 150 மார்க்ஸ் இருக்கும். 110 மார்க்ஸ் வந்து உங்கள் மேஜர், அண்ட் தென் 30 மார்க்ஸ் வந்து சைக்காலஜி, 10 மார்க்ஸ் வந்து ஜிகே இருக்கும். ஓகேவா? டோட்டலாக வந்து 3 ஹவர்ஸ் முன்னாடி இருந்துச்சு. இப்போ ஃபஸ்ட் டைம் நீங்கள் தான் வந்து 3 ஹவர்ஸ் 30 மினிட்ஸ் எழுத போகிறீங்க. ஏன்னா 30 மினிட்ஸ் எதுக்கு அப்படின்னா தமிழ் குவாலிஃபையிங் எக்ஸாமுக்கு கொடுப்பாங்க. தமிழ் குவாலிஃபையிங் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து டோட்டலாக 50 மார்க்ஸ்க்கு இருக்கும். கொஷின்ஸ் வந்து 30 கொஷின்ஸ் தான், மார்க்ஸ் வந்து 50 மார்க்ஸு. அதில் 20 மார்க்ஸ் எடுத்திங்கன்னா தான் நெக்ஸ்ட்டு உங்களோட மேஜர் பேப்பரே வந்து கரெக்ஷன் பண்ணுவாங்க. தமிழ் குவாலிஃபையிங் எக்ஸாமுக்கும் 10th புக்கை மட்டும் நீங்கள் ரெஃபர் பண்ணால் போதும். இப்போ 10th புக்கில் வந்து நியூவாக அந்த 10th புக்கில் வந்து பன்முக கலைஞர் அப்படின்னு ஒரு பாடம் வந்து ஆட் ஆகிருக்கு, அதையும் பார்த்துக்கோங்க.